இந்த வேறு வேம்பாலம் பட்டை வேறு இதை யூஸ் பண்ணி நான் இப்போது வேம்பாலம் பட்டை மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஆனால் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 2-2.5 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கடலை எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 750 கிராமுக்கு வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் குவிக்காக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை சூப்பராக போயிடுச்சு. இப்போது நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல காரமான மிளகாத்தூள், இது நல்ல கலர் சூப்பராக வந்துச்சா. இப்போ இதில் நம்ம தனியா பவுடர் போடணும். இப்போது இதில் 1 ஹீப்டு ஸ்பூனும் கரம் மசாலா, டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோஸு ஒரு 3-4 டொமேட்டோஸ் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி தொக்கு மாதிரி பண்ணிப்போம். கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் போட்டாச்சு. கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மட்டனை போட்டுடலாம். 1-1.5 கிலோ மட்டனு இப்போலாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போது நல்லா கிளறிக்கலாம். இப்போ இந்த மட்டனை சூப்பராக வெந்துருச்சு. இப்போது இந்த மெயின் ப்ராசஸ், அதாவது நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு வேர் இதில் ஆட் பண்ண போகிறேன்னு. இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். கீ இந்த மாதிரி பேனில் எடுத்துக்கோங்க. இதில் இந்த வேர் இதில் போடுங்க. இப்போ இதில் இந்த ரெட் கலர் வந்துருச்சு. இந்த ஃபில்டர் பண்ணுற பாருங்க. நல்லா அது பாயில் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்படி ஒரு சர்வ் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இப்போ அந்த மட்டன் கறியோட கலரே எப்படி மாறுது பாருங்க. கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி மட்டன் கறி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.